بك أستجير. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இன்று நாம் பேச இருக்கக்கூடிய தலைப்பு மிகவும் அழகான, அல்லாஹ் நமக்கு அற்புரிந்த ஒரு மிக முக்கியமான தலைப்பு தான் அல்லாஹ்வை பற்றியான தலைப்பு. அல்லாஹ் என்றால் யார்? அல்லாஹ் நம் மீது எதை எதிர்பார்க்கின்றான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை பற்றி இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவு மிக சுருக்கமாக தெளிவாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொள்ளாமல் அல்லாஹ் இட்ட கட்டளைகளை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதையெல்லாம் தடுத்திருக்கிறான் என்பதனை, அல்லாஹ்வை எப்படி நேசம் கொள்ள வேண்டும் என்பதனை பற்றியெல்லாம் நாம் எப்படி அறிந்து கொள்வது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையில் கூறும் பொழுது, ஒமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், அல்லாஹ் தெளிவாக சொல்கின்றான், இந்த மனித சமுதாயத்தையும் ஜின் வர்க்கத்தையும் அல்லாஹ்வை வணங்குவதற்கே இன்றி வேறு எதற்காகவும் படைக்கவில்லை என்பதாக. அப்படி இவ்வளவு பெரிய படைப்பாளன் ரப்புல் ஆலமீன் நம்மை படைத்ததன் நோக்கம் அவனை வணங்குவதற்கு தான். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீனை பற்றி தெரியாமல் நாம் முஸ்லீமாக இருந்து என்ன பயன்? கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் என்றால் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையில் வெவ்வேறு இடங்களில் அதிகமான வசனங்களில் தன்னை பற்றி அறிமுகம் செய்து அவனுடைய பண்புகளை பற்றியும் அல்லாஹ் விவரித்து கூறுகின்றான். அல்லாஹ் என்றால் இலாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அவன் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த அல்லாஹ் என்ற சொல்லிற்கு இமாம்கள் பல கருத்துக்களை கூறுகிறார்கள். அதில் இப்னு கையிம் ரஹிமுல்லா அவர்கள் சொல்வது என்னவென்றால், அல்லாஹ் என்ற பெயர் அவனுடைய அழகிய பெயர்களையும் அவனுடைய அழகிய தன்மைகளையும் குறிக்கிறது என்பதாக இப்னு கையிம் ரஹிமுல்லா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை பற்றி குர்ஆனில் சொல்லும் பொழுது, குல் ஹுவல்லாஹு அஹத், நபியை நீங்கள் கூறுங்கள், அல்லாஹு அஹத், வணங்குவதற்கு தகுதியான அல்லாஹ் தனித்தவன், அவன் ஒருவன் தான். அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவன், அவன் எந்தவித யாருடைய தேவையும் அற்றவன் என்பதை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். லம் யலித் வலம் யூலத், அல்லாஹ் யாரையும் பெறவில்லை, அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை என்று தெள்ள தெளிவாக கூறுகின்றான். வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எவையும் யாரும் நிகராக முடியாது என்று அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ் சாட்சி கூறுகின்றான், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹ் என்பவன், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் என்பவன், லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வேறு வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்பதாக அல்லாஹ் சாட்சி கூறுகிறான். இப்படிப்பட்ட தன்மைகளை பற்றி பேசும் பொழுது அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய, அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு அடிப்பணியக்கூடிய ஒரு முஃமினுடைய உள்ளம் எவ்வாறு இருக்கும் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லும் பொழுது, இதா துகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ்வை அவர்கள் நினைவு கூர்ந்தால் வஜிலத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளம் நடுநடுங்கிவிடும் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். மேலும் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு மிக முக்கியமான ஆயத்துல் குர்சி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை பற்றி, தன்னுடைய பண்புகளை பற்றி விவரமாக கூறக்கூடிய ஒரு ஆயத். அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம், அல்லாஹ் என்பவன், வணங்குவதற்கு தகுதியான ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் என்பவன், லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வணங்குவதற்கு வேறு யாரும் இல்லை. அல் ஹய்யுல் கய்யூம், அல் ஹை என்று சொன்னால் உயிரோடு இருப்பவன், அல் கையூம் என்று சொன்னால் அல்லாஹ் மட்டும்தான் நிலைத்திருப்பவன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நிலைத்திருப்பவன் என்றால் என்ன? அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்கின்றான், குல்லு மன் அலைஹா ஃபான், அல்லாஹ் சொல்கின்றான், இந்த உலகத்தையும் அவன் படைத்த எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் ஒரு நாள் அழித்து விடுவான். குல்லு மன் அலைஹா ஃபான், அந்த நேரத்தில் அல்லாஹ் மட்டும்தான் நிலையாக இருப்பான். அந்த அல்லாஹ் சொல்கின்றான், அல் ஹய்யுல் கையூம், அவன்தான் உயிரோடு இருப்பவன், அவன்தான் நிலைத்திருப்பவன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். லா தஅஹுதுஹு சினது வலா நௌம், அவனுக்கு சிறு தூக்கமோ பெரு தூக்கமோ அவனை பீடித்து விடாது. இதனை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் லா யனாம் வலா யம்பகி லஹு அன் யனாம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உறங்க மாட்டான், உறக்கம் என்பது அவனுக்கு தேவை கிடையாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். அந்த ஹதீஸின் தொடர்ச்சியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவனே தராசை உயர்த்துபவன், அவனே தராசை தாழ்த்துபவன் என்று சொன்னார்கள். மேலும் பகலுடைய அமல் இரவுக்கு முன்பதாகவும் இரவுடைய அமல் பகலிற்கு முன்பதாகவும் அவனிடம் சென்றுவிடும். மேலும் சொன்னார்கள், ஹிஜாபுஹுன் நூர், ஹிஜாப் அவனுடைய திரை என்பது நூர் என்று சொன்னார்கள், வெளிச்சம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள்.
அந்த வெளிச்சத்தை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டார்கள், யா அல்லாஹ், நான் உன்னை பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொன்னான், முடியாது. நான் ஒரே ஒரு சிறு உதாரணத்தை காண்பிக்கிறேன், இதை பாருங்கள் என்பதாக. அது நமக்கெல்லாம் தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மயங்கி விடுவார்கள், அந்த மலை சிதறிவிடும் என்பதாக நாம் வரலாறுகளில் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த மகத்துவமிக்க அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நாம் பார்ப்பதற்கு எவ்வாறு தயாராக வேண்டும் என்பதையும் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் ஒரு நிலையில் அல்லாஹ் மனிதர்களை சந்திப்பான். அப்படிப்பட்ட காட்சியை அல்லாஹ் நம் அவர்களுக்கு தருவானாக இன்ஷா அல்லாஹ். லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய, வானத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் அவனுக்குரியது. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் அவனுக்குரியது. அல்லாஹ் எதையெல்லாம் படைத்தானோ அதுவெல்லாம் அவனுக்குரியது. இந்த உலகில் இது என்னுடையது என்று யாரும் சொல்ல முடியாது. எல்லாம் அல்லாஹுடைய படைப்பு, இது எல்லாம் அல்லாஹ்விற்குரியது. மேலும் அந்த வசனத்தின் தொடர்ச்சியாக மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்கின்றான், அவனுடைய உத்தரவின்றி யார் அவனிடம் சிபாரிசு செய்ய முடியும், யார் பரிந்து பேச முடியும்? கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய உத்தரவின்றி யாரும் அவனிடம் சிபாரிசு செய்ய முடியாது என்பதாக. நாளை மறுமையில் ஒரு நிலை வரும், மனிதர்கள் சிபாரிசிற்காக காத்து கொண்டிருப்பார்கள். அந்த நிலையில் மனிதர்கள் ஒவ்வொரு நபியாக போய் தேடுவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூ அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போன்ற நபிமார்களை தேடுவார்கள். அனைவரும் சொல்லிவிடுவார்கள், நிச்சயமாக எங்களால் முடியாது. எல்லா நபிமார்களும் சொல்லுவார்கள், நிச்சயமாக எங்களால் முடியாது என்று சொன்னதற்கு பிறகு இறுதியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருவார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள் தெரியுமா? அல்லாஹ்விடம் சஜிதாவில் இருப்பார்கள். அந்த சஜிதாவில் இருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ் சொல்லுவான், யா முஹம்மத் இர்ஃபா ரஸக். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், யா முஹம்மத் இர்ஃபா ரஸக், முஹம்மதே உங்களுடைய தலையை உயர்த்துங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். இர்ஃபா ரஸக். அல்லாஹ் சொல்லுவான், வகுல் துஸ்மி வசல் துஅதா. அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். வஷ்ஃபி துஷ்ஃபா, நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள் உங்களுடைய சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான். அந்த நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், யா ரப் உம்மதி உம்மதி. அந்த நிலையில் சொல்லுவார்கள், யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துடைய நிலைமை, என்னுடைய உம்மத்துடைய நிலைமை என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட உயர்மிகு தூதரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஆக்கி தந்திருக்கிறான் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும். அவர்களுக்கு முன்பாகவும் பின்பாகவும் எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான். எல்லா செயல்களையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான். நமக்கு நடந்தது, நடக்கவிருக்கிறது, நடக்கப் போகிறது எல்லாம் அல்லாஹ்விற்கு தெரிந்தது. அல்லாஹ் சொல்கின்றான், யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும் வலா யுஹீதூன பிஷைஇம் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா. அல்லாஹ் சொல்கின்றான், அவன் நாடியவற்றை தவிர அவர்களால் எதையும் அறிந்து கொள்ள முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் கூறுகின்றான். வஸிஅ குர்ஸியுஹு ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹுடைய குர்சி வானம் பூமிகளையும் வியாபித்திருக்கும் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். இந்த குர்சியை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு ஹதீஸில் இப்படி சொல்லுவார்கள், அல்லாஹுடைய குர்சி அர்ஷுக்கு எப்படிப்பட்டது என்று தெரியுமா என்ற ஒரு உதாரணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு பாலைவனத்தில் ஒரு மோதிரத்தை போட்டால் எப்படியோ அப்படிதான் அல்லாஹுடைய அர்ஷுக்கு அந்த குர்சி என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட அந்த குர்சி இந்த வானம் பூமி அளவிற்கு வியாபித்திருக்கிறது என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான். வலா யஊதுஹு ஹிஃப்துஹுமா. அவ்விரண்டையும் பாதுகாப்பது அல்லாஹ்விற்கு சிரமமே கிடையாது. வஹுவல் அலியுல் அதீம். அவன் உயர்ந்தவன், மகத்துவமானவன். இந்த ஆயத்தில் குர்சியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனின் ஒரு முக்கிய பங்காக ஆக்கி வைத்துள்ளான். அவனுடைய தன்மைகளை சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு பங்காக ஆக்கி வைத்துள்ளான். அப்படிப்பட்ட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட தன்மை கொண்டவன் தெரியுமா? அல்லாஹுடைய தன்மைகளை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹுடைய ரஹ்மத் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அல்லாஹுடைய ரஹ்மத்தை 100 பங்காக வகித்து அந்த ஒரே ஒரு பங்கைத்தான் அல்லாஹ் இந்த பூமியில் கொடுத்திருக்கிறான். அந்த ஒரு ரஹ்மத்தில் தான் மனிதர்கள் தங்களுக்குள் அன்பு செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். மேலும் ஒரு பிராணி தன் குட்டியை ஈன்றதற்கு பிறகு அதற்கு அடிபடக்கூடாது என்று கால்களை உயர்த்தி வைத்திருக்கும் அந்த நிலையும் அல்லாஹ் கொடுத்த அந்த ரஹ்மத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். இவ்வளவு மகத்துவமிக்க அல்லாஹ்வை நாம் மறந்தால் என்ன நிலை ஏற்படும் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ ஃபஅன்ஸாஹும் அன்ஃபுஸஹும். அல்லாஹ் கூறுகின்றான்,
அல்லாஹ்வை மறந்தவர்களில் நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அப்படியானால் என்ன ஆகும் தெரியுமா? ஃபஅன்ஸாஹும் அன்ஃபுஸஹும், உங்களை நீங்களே மறந்து விடுவீர்கள். உங்களுடைய நிலையை, அல்லாஹ் எதற்கு நம்மை படைத்தான், எந்த வாழ்வின் நோக்கத்திற்காக நாம் செயல்பட வேண்டும், நமது லட்சியம் என்ன, எதற்காக நாம் செயல்படுகிறோம் என்பதையெல்லாம் நாம் மறந்து விடுவோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இது மிகப்பெரிய ஒரு தண்டனையாக இருக்கிறது. அந்த அல்லாஹ் யார் தெரியுமா? ஹுவல்லாஹுல்லதி லா இலாஹ, வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா, மறைவான வெளிப்படையான எல்லா விஷயங்களையும் அறிந்திருக்கக்கூடியவன் அல்லாஹ். இந்த உலகத்தில் எந்த மூலையில் எந்த செயல் நடக்கிறது என்பதாலும் அல்லாஹ்விற்கு தெரிந்தே தான் நடக்கும். இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களும் அல்லாஹுடைய இல்ம் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் நடக்காது. இந்த உலகில் ஒருவன் எதை செய்தாலும், எந்த அறையில் செய்தாலும், எவ்வளவு இருட்டாக இருந்தாலும், எந்த நிலையிலும் அந்த அமல் அல்லாஹ்விற்கு தென்பட்டே ஆகும். அதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான், ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா, மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அல்லாஹ் நன்கறிந்திருக்கிறான் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். அப்படிப்பட்ட அந்த மகத்துவமிக்க அந்த அல்லாஹ்விடத்தில் நாம் எந்த அளவிற்கு பாவத்தை செய்கின்றோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாவற்றையும் நன்கறிந்தவனாக இருக்கின்றான். அப்துல்லாஹ் இப்னு அல் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும் பொழுது, லா தந்துரு இலா சிகரி தன்பி வலாக்கின் இந்துரு மன் அசைத், நீங்கள் சிறு பாவம்தான் என்று எண்ணி விடாதீர்கள், அதை யாரிற்கு முன்பதாக, எந்த மகத்துவமான அல்லாஹ்விற்கு முன்பதாக செய்கின்றீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள் என்பதாக இமாம் இப்னு அல் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நாம் நன்மைகளை செய்து கொண்டே இருந்தாலும் அல்லாஹ்விற்கு தன்னுடைய பதவியில் எந்த விதமான உயர்வோ தாழ்வோ வராது. இந்த மனிதர்கள் எல்லோரும் சேர்ந்து அல்லாஹ்விற்கு மாறு செய்தாலும் அல்லாஹ்வுடைய அந்த உயர்வில் எந்த ஏற்றத்தாழ்வு இருக்காது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விற்கு நாம் ஒருவரும் தேவை கிடையாது, ஆனால் நம்மவர்களுக்கு அல்லாஹ் தேவைப்படுகிறான். அல்லாஹ் மட்டும்தான் தேவைப்படுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட அல்லாஹ் நாம் பாவம் செய்தாலும் அல்லாஹ் எப்படி தெரியுமா அழைக்கிறான்? யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், வரம்பு மீறி பாவம் செய்திருக்கக்கூடிய அடியானே, அவன் பாவம் செய்து விட்டான் என்று உணர்கிறான், நான் இந்த பாவத்தை செய்து விட்டேன் என்று உணர்ந்து அல்லாஹ்விடம் வருகிறான் என்றால் அல்லாஹ் சொல்கின்றான், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ் சொல்கின்றான், என்னுடைய அடியானே, வரம்பு மீறி பாவம் செய்திருக்கக்கூடிய அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், யா இபாதி, என்னுடைய அடியானே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹுடைய ரஹ்மத்தில் நீர் ஒருபோதும் குறைத்து எண்ணிவிட வேண்டாம். அல்லாஹுடைய ரஹ்மத்தை ஒருபோதும் நாம் குறைத்து எண்ணிவிடக்கூடாது. இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு நாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பல இடங்களில் ஒரு சிலரை நேசிக்கின்றேன் என்பதாக தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வருகிறான். அவைகளில் பல விஷயங்கள் உண்டு. அதில் ஒரு சில விஷயங்கள் என்னவென்றால், இன்னல்லாஹ யுஹிப்புஸ் ஸாபிரீன், ஒரு சோதனையான நிலையில் அல்லாஹ் எனக்கு இதை சீர் செய்வான் என்று உறுதியோடு இருக்கிறானே, அந்த ஸாபிருக்கு அல்லாஹ் சொல்கின்றான், இன்னல்லாஹ யுஹிப்புஸ் ஸாபிரீன், அல்லாஹ் அந்த பொறுமையாளரை நேசிக்கின்றான். இன்னும் ஒரு இடத்தில், இன்னல்லாஹ யுஹிப்புல் முதவக்கிலீன், அல்லாஹ் தான் எனக்கு அனைத்தையும் பூர்த்தி செய்கின்றான் என்ற தவக்குல் வைப்பவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன், அல்லாஹ் தௌபா செய்பவர்களை நேசிக்கின்றான். குல்லு பனி ஆதம ஹத்தாஉன் வ கைர ஹத்தாஇன தவ்வாபூன், இந்த உலகத்தில் ஆதமுடைய அனைத்து மக்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் அதில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்விடம் தௌபாவை கொண்டு வருபவர்கள். அந்த பாவத்தை விட்டு இதற்கு பிறகு நான் செய்ய மாட்டேன் என்ற உறுதியோடு தௌபாவின் மூலியமாக வருபவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் அவர்களை நேசிக்கின்றான். அப்படிப்பட்டவர்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்தவர்களாக சொன்னது யார் அல்லாஹ்விடம் தௌபாவை கொண்டு வருகிறார்களோ, பாவத்தை விட்டு அல்லாஹ்விடம் தௌபாவை நோக்கி வருபவர்கள் தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் நேசத்திற்கு நாம் ஆகிவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கின்றான், மன் ஆதானி வலியன், யார் என்னுடைய வலியை துன்புறுத்துகிறார்களோ, ஃபகத் ஆதன்து பில் ஹர்ப், அவர்களுக்கு எதிராக நான் போரை பிரகடனம் செய்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அந்த வலியை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் எதை பற்றியும் கவலை கொள்ள மாட்டார்கள், இந்த உலகத்தை பற்றி கவலை கொள்ள மாட்டார்கள், இந்த உலகத்தில் நாம் எவ்வாறு செய்ய போகிறோம், என்ன செய்ய போகிறோம் என்பதை கவலை கொள்ள மாட்டார்கள், அல்லாஹுடைய திருப்பொருத்தத்திற்காக வாழ்வார்கள், அல்லாஹுடைய தக்வாவில் நீண்டிருப்பார்கள் என்பதாக அந்த அவுலியாக்களுடைய விரிவாக்கத்தை பற்றி நாம் பார்க்கிறோம்.
அப்படிப்பட்ட அவுலியாக்கள் யாரோ என்று எல்லாம் கிடையாது. அல்லாஹு ரப்புல் ஆலமீனை நேசித்து நல்ல அமல்கள் செய்து அவனிடம் தக்வாவோடு இறையஞ்சி இருந்தால் எல்லோரும் அவுலியாதான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட சிறப்பை நம் அனைவருக்கும் தருவானாக. மேலும் அப்படிப்பட்ட சிறப்பை அடைந்த ஒரு அடியான், அல்லாஹுடைய நேசத்தை பெற்ற அடியானுக்கு அல்லாஹ் எப்படி ஆகுகிறான் தெரியுமா? அவன் பார்க்கக்கூடிய பார்வையாக, அவன் பேசக்கூடிய நாவாக, அவன் நடக்கக்கூடிய காலாக அல்லாஹ் ஆகிவிடுகின்றான். அர்த்தம், அல்லாஹுடைய பாதுகாப்பு அவனை சூழ்ந்து விடுகிறது என்பதுதான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்திற்கு ஏராளமான பாக்கியங்களை கொடுத்திருக்கிறான். ஆனால் நம்மவர்களோ நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த அல்லாஹுவிற்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்விற்கு எந்த ஒரு இணையும் ஆக்காமல் இருப்பது. அல்லாஹு ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாரையும் வணங்குவது கூடாது என்பதனை உறுதி கொண்டோம் என்றால் இதுவே மிகப்பெரிய ஒரு சாட்சி அல்லாஹ் நம்மை நேசிக்கின்றான் என்பதை. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான் ஷிர்க்கை தவிர. மனம் திருந்தி ஷிர்க்கிலிருந்து கூட தௌபா கேட்டால் அல்லாஹ் அதையும் மன்னிக்கின்றான். அல் கஃபூர், அர் ரஹ்மான், அர் ரஹீம். அல்லாஹுடைய தன்மையை நாம் எப்படி கூறி முடிப்பது? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லும் பொழுது வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்விற்கு அழகிய பெயர்கள் உள்ளன. நாம் குர்ஆனில் பார்க்கின்ற அந்த எல்லா பெயர்களும் அல்லாஹுடைய தன்மைகளாகவும் இருக்கிறது. அல் கஃபூர், அர் ரஹ்மான், அர் ரஹீம், அல் குத்தூஸ் என்ற எல்லாம் அல்லாஹுடைய தன்மைகள். அப்படிப்பட்ட அல்லாஹுடைய தன்மைகளை அறிந்து கொள்வது நம்மவர்கள் மீது கடமையாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட அல்லாஹுடைய மகத்துவத்தை புரிந்து அல்லாஹ்விற்கு அடிபணிந்து அல்லாஹ் எதை செய்ய சொல்கிறானோ அதை செய்து, எதை தடுத்திருங்கள் என்று சொல்கிறானோ அதை தடுத்து வாழ்ந்து, எப்படி இந்த உலகத்தில் நடக்க வேண்டும் என்று சொல்கிறானோ அப்படி நடந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டலில் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் எல்லா விதமான ரஹ்மத்துகளை பெற்றவர்களாக நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு அல்லாஹ் உதவுவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.